ஐயோ ஏதோ அடி செம்ம அடி. எங்கங்க அந்த பள்ளங்களா? அதுக்கு அங்கிட்டா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டாக நம்மளை தாங்க அனுப்புகிறாங்க. யானை வந்தால் ஓடுறதுக்கு நம்ம தானே கரெக்டு. இங்கே பாருங்க யானை வந்திருக்கு. ஐயோ இதெல்லாம் தாண்டி இந்த மலைக்கு அந்த சைடு அங்கேருந்து இப்படியே வந்திருக்கோங்க இந்த வழியில். நான் அப்பயே சொன்னேன் போயிடலாம். வரும்போது மயத்து இப்படி ஆயிடுவான். போ நீ போ. ஓட்ட முடியல, கை வழியே வந்துருச்சுடா. செம்ம அட்வென்ச்சர் ரோட்லனா எடுத்துட்டு வரணும் அந்த ரோட். எப்படி இருக்கும் இதெல்லாம் போ போ போ. ஏ நீ வண்டி எடு விஜய், வா விஜய். இந்த பசங்க கூட வந்தாலே ஒரு சம்பவம் பண்ணாமல் எங்கேயும் போக முடியாதுங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அதுலயா நான் நேரம் போயிருப்பேன். போலாமா? மெதுவா. நம்ம வண்டியில் வர ட்ரிபிள்ஸு இங்கே பாருங்கண்ணே. இதுக்குள்ளெல்லாம் வண்டி எப்படின்னே கொண்டு போகலாம். கொப்ப மகனே ஏற்றும் போது தெரியும்டி குதிக்குது. ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் சம்பளம் வேலையை வேற நிறுத்திட்டாங்க. இந்த ரோட்ல எல்லாம் ஏற்றி நம்ம வண்டி சம்பவம் ஆயிரும். போன டைம் தான் சொன்னேன் பைக் இதில் கொண்டு வராதிங்கன்னு. இந்த டைம் இதில் பைக்கை கொண்டு வந்து சம்பவமாக்குறாங்க. அவங்க வராங்களான்னு பாருங்க. நம்மளை போக சொல்லிட்டு அவங்க நடந்து வருவாங்க. அவங்க வண்டியில் போட்டாங்க. எப்படி இருக்கு பாரு ரோடு. கொஞ்சம் தூரம் போன்றா கீழே இறக்கும். ஐயோ வண்டியை நிறுத்திக்குமா இல்லை போ வண்டியை போ எடுத்துகிட்டு போகணுமா? இன்னும் இதுக்கு மேலே தான் நல்லா இருக்கே. போ போட்டு நான் அப்பயே சொன்னேன். போயிடலாம். வரும்போது மயத்து இப்படி ஆயிடுவான். அங்கிட்டு லாஸ்ட்ல வரும் இப்படி போயிடுவா. நான் சொன்னேனா இல்லையாடா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வண்டியை உள்ள. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ரோடு. வண்டி எடுறா. எடு 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 மெதுவா. எங்கே எவ்வளோ வேலைக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான லைஃப் வேணுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்க. இன்னும் இந்த இறக்குறேன்னா போதும் விஜய், அவ்வளோதான் விஜய். சார் என்ன நான் எதுக்கிட்ட சொல்ல போகிறேன். போ போ. வயிறு அங்கே இங்கே என்னடா அது பாதி கொய்யாக்கா வாடாது, கால்வாசி கூட இல்லைடா. சரி நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ கூட அதையும் சாப்பிட்றேன். அப்புறம் நாங்கள் அப்போ வாங்க. ஏறு ஏறு. விஜய் விஜய் நம்ம மே சைடு இருக்குல்ல, மே சைட்ல இருந்து கோயில் தூரம் விஜய். வா விஜய். எங்கங்க அந்த பள்ளங்களா? அதுக்கு அங்கிட்டா? சரிங்க போடா. இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்டா. ஏறுங்கடா. மெதுவா போடா. அவ்வளோதான் வண்டி போச்சு. மெதுவா. போ போ போ. வண்டி நல்லா அடி வாங்குவா.
போங்க போங்க. இதுக்கு தாண்டா கேமரா வேணும். இப்போ பாரு கையில் ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியல. போ போ போ. இப்போதாங்க கொஞ்சம் நல்ல ரோடையே பார்க்குறோம் சாமி. அதுக்கு அன்னைக்கு இதுக்குள்ள வேகனாரை கொண்டு வந்திருந்தாங்கடா. வேகனார் காரு உள்ள நிக்குது. அந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அன்னைக்கு போனோம்ல. எங்கன தானே நின்றீங்க? அப்பா ஃபால்ஸு மெதுவாக வர சொல்கிறாங்க. ஏங்க எங்கே போனாலும் ஃபஸ்ட்டாக நம்மளை தாங்க அனுப்புகிறாங்க. யானை வந்தால் ஓடுறதுக்கு நம்ம தானே கரெக்டு. இங்கே இருந்தால் வந்துட்டோம். ரோடா பாரு. இதில் வண்டியை விட்டு எடுத்து சம்பவம். போன வாரம் தாண்டா போய் பஞ்சர் ஓட்டிட்டு வந்தேன். ஐயோ ஏதோ அடி செம்ம அடி. அது இல்லை ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஏறி ஏறி. ஐயோ ஒரு கிலோமீட்டர் இருக்குமாடா? ஜாஸ்தியா? அவ்வளோதான் நான் வந்துட்டோம். கையெல்லாம் வலி வந்துருச்சா டைட்டாக பிடிச்சி. அம்மா இதுக்குள்ளேயே தோட்டத்தில் ஆடு இதெல்லாம் வளர்க்குறாங்க பாரு. ஐயோ கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதும். அவன் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இறங்கிக்க வளர்ச்சி நிறுத்திக்கும். நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியுமாங்க? இதெல்லாம் தாண்டி இந்த மலைக்கு அந்த சைடு அங்கேருந்து இப்படியே வந்திருக்கோங்க இந்த வழியில். சாமி என்ன மாதிரி அட்வென்ச்சரு. நம்ம கூட வந்தவங்கள காணோங்க. கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸா அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் முன்னாடி வந்தேன். முன்னாடி போடா அப்படின்னானுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் இந்த வழியில் வருது. நானே 2வது டைம் இப்போ தான் வரேன். ஒரே ஒரு டைம் தான் வந்தேன் முன்னாடி விளாக்கு. ஸோ அதனால் இந்த வழியில் வந்தேன். அவன் பார்த்தா இன்னும் காணோம். சரி வண்டி அங்கே நிறுத்திட்டோம். மறுபடியும் அந்த வண்டி எடுத்துகிட்டு வரணுமா வேணான்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டு நடந்து போயிட்டுருக்கேன். போய் பார்ப்போங்க. அவங்கள வர சொன்னா நடக்காதா? அந்த வீட்டுல உள்ளவரா? ஆமா என்கிட்ட கதை கொடுக்காது. ஓகே என்ன சுவீடு சோப்பெல்லாம் போட்டு மாட்டிட்டேன். தண்ணிக்குள்ள துரத்தி பிடிச்சி விளாண்டுருக்கீங்களா? தண்ணிக்குள்ள துரத்தி பிடிச்சி விளாண்டுருக்கீங்களா யாராவது? சரி விடு, தொட்டுட்டா நான் தான் விட்டு போடு போடு நான் தான் அர்த்தா சொல்லையா? சரி சொல்லி செல்ல மட்டும் தாங்க பிடிக்கணும். கேமரா உள்ளி சேனல் மட்டும் தான் தரணும்.
தண்ணி கம்மியாக இருக்கிறனால உள்ளே செல்ல மட்டும்தான், தண்ணிக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் விளையாட முடியும். தண்ணியை விட்டு வெளியே விட்டு அவுட்டு. வாங்க இங்க பாருங்க, ஆழமே இல்லை, ஆழம் கம்மியாக தான் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு இன்னும் ஆழம் அதிகப்படுத்த போகிறோம். ஆழம் அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குங்கிறத பாருங்க. உள்ள கல்லை எல்லாமே எடுத்துட்டு ஃபுல்லாக இதை ஆழம் அதிகமாக்க போகிறோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். கை வழியே வந்துருச்சுடா. செம்ம அட்வென்ச்சர் ரோட்லனா ஹிமாலயா எடுத்துட்டு வரணும் அந்த ரோடு. எப்படி இருக்கும் இதெல்லாம் தம்மு 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 தம்முன்னு. அங்கே போய் 3 பேர் வேணாமா? வண்டி தப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சுங்க. கீழே லைட்டாக சாஞ்சிடுச்சு. அதில் வேறு ஆன் ஆயிடுச்சு மறுபடி. எதோடா ஏன் இல்லையே, அது நான் எங்கே விழுந்தேன், வண்டி நிறுத்தி வச்சுருந்தது விழுந்துருச்சு. அதான் ஆஃப் பண்ணி வச்சாங்கண்ணே. சரியான ரோடுரா, செம்மல. ரொம்ப படுக்குது தெரியுதா, வேற லெவலு. சரியான ரோடு. ஆமாம், இந்த ரோட்டுக்கு வந்தோன்னு தானே நிம்மதியாகவே இருக்கு. ஐயோ என்ன ஆஃப் ரோடுனா ஆஃப் ரோடு இதாங்க. இதெல்லாம் இமாலயாவில் போகணுண்ணே, எடுத்துட்டு ஜாமுன்னு. என்ன பிரச்சனை வந்தாலுமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பசங்க இருக்காங்க, அவங்க கூட போயிட்டு வைப் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், நம்ம லைஃப்பை வேறு மாதிரி கொண்டு போகிறோம். அவங்க வர வழியில் பசங்களை பார்த்தோம், போனோம், குளித்தோம், ஜாலி பண்ணோம், வைப் பண்ணோம். இப்போ பார்த்தா நம்ம ஊரில் செம்ம மழை. இப்போ இந்த மழையோட இவங்க கூட இங்கே ரைட் பண்ணி இப்படி வரும்போது அது வேறு லெவல் ஃபீலிங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸுங்க.